எனக்கு மேரேஜ் ஆனதுல இருந்தே என் ஹஸ்பண்ட் நிறைய முறை வந்து கோல்டு வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. ஆனா நான் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்டினது கிடையாது. சோ அவரே போய் ஏதாவது எடுத்துட்டு வந்துடுவாரா. அப்ப கூட நான் அதுக்கு ஒரு 16 குறை சொல்லிட்டு இருப்பேன். ஒரு கட்டத்துல அவருக்கே கோவம் வந்துட்டு வாங்கறதே விட்டுட்டாரு. இப்போலாம் அதை நினைச்சு பார்த்தா மனசு ரொம்பவே வலிக்குது. யாருக்கு தெரியும் கோல்டு சடனா இவ்ளோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலி கோல்டு மேல அவ்வளோ கிரேஸ் இல்ல. இமிடேஷன் ஜுவல்லரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல நிறைய கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்குமா. என் ஹஸ்பண்ட் அந்த இமிடேஷன் ஜுவல்லரி ஷாப் வந்தாலே என் கை கட்டியா புடிச்சிடுவாரு. ஏன்னா அங்க போனா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா இந்த லிட்டில் ஃபிங்கருக்கு ரிங் வாங்கணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டே இருந்தாரு. சரி இந்த வாட்டி தள்ளி போட வேணாம்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிட்டேன். ஆனா என் ஃபிங்கர் சைஸ்க்கு ரிங்கே கிடைக்கல. சோ ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோம். நான் ஆர்டர் கொடுக்கும் போதே எப்படிடா வரும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். பார்த்தா செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இந்த ஃபிங்கர்ல மட்டும் ரிங் போட்டா என்னன்னு தெரியல, எல்லாருக்கும் இன்னும் அங்கதான் போகுது. நான் நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். ஆனா ஜோஸ் ஆலுக்காஸ் அட்டகாசம் கஸ்டமர் சர்வீஸ்ல. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க கோல்ட் ஷாப்பிங் பத்தி ஷேர் பண்ணுங்க.